பாருங்கள் மகாராஜா, இது என் கௌரவ பிரச்சனை. இளவரசரே, இது நம் கௌரவ பிரச்சனையும் கூட. சொல்லுங்கள் முல்லா அவர்களே. பாருங்கள் மகாராஜா, நாங்கள் இருவரும் நீங்கள் புத்திசாலிகள் என்பதை நன்கு அறிவோம். இருந்தாலும் உங்கள் இரு புத்திசாலிகளில் யார் சாதுரியமானவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, மிகவும் சரி. ஆனால் இது எவ்வாறு முடிவாகும்? நாங்கள் எவ்வாறு நிரூபித்து காட்டினோமோ அவ்வாறே நீங்களும் செய்யுங்கள். நீங்கள் சொல்ல வருவது என்ன? பார்த்தீர்களா முல்லா அவர்களே, நான் கூறினேன் அல்லவா எங்கள் மகாராஜா அதிபுத்திசாலி என்று புரிந்து கொண்டார். மன்னிக்க வேண்டும், நீங்கள் இருவரும் ஒரு விடுகதைக்கு பதில் சொல்ல வேண்டும். இங்கே பாருங்கள். ஒரு மகாராஜா மற்றும் ஒரு இளவரசர் ஒரு சிறு விடுகதைக்கு இவர்களிடம் பதில் இருக்கா? மிகப்பெரிய போர்களை வென்று காட்டியிருக்கிறீர்கள். விடுகதை எல்லாம் ஒரு சிறு விஷயம்தானே. அருமையாக கூறினீர்கள் முல்லா அவர்களே. எங்கள் மகாராஜா எதையும் சாதிப்பார். உங்கள் விடுகதையை கேளுங்கள். அட கேளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் இருவரும் இந்த கலசத்தை எப்படியாவது 1000 பொற்காசுகளுக்கு விற்க வேண்டும். ஆனால் இதை செய்வதற்காக நீங்கள் உங்கள் பதவியை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இருவரும் ஒரு சாதாரண வியாபாரியாக சென்று உங்கள் நாட்டு மக்களிடமே இந்த கலசத்தை 1000 பொற்காசுகளுக்கு விற்றாக வேண்டும். இந்த சாதாரண கலசத்திற்கு போய் 1000 பொன் கொடுப்பவன் முட்டாளாகத்தான் இருப்பான். அழகாக கூறினீர்கள், மிக அழகாக கூறினீர்கள். பதில் தெரியவில்லை என்றால் நீங்கள் இப்படிதான் சமாளிப்பீர்கள். நன்றி குருதேவா, இதுதான் விடுகதையே. அப்படியே 1000 பொற்காசுகள் இதற்கு கொடுக்கலாம். அப்படி சொல்லி இதை நீங்கள் விற்றாக வேண்டும். கலசத்தின் சிறப்பையும் நீங்கள் சொல்லியாக வேண்டும். இது முடியாத காரியம். ஆமாம், இது சாத்தியமே கிடையாது. வானத்தில் மாளிகை கட்டுவதும் சாத்தியமில்லை. சந்திரலோகம் செல்வதற்கு படிக்கட்டுகளை கட்ட முடியும் என்றால் பிறகு இது ஏன் சாத்தியமில்லை? நீங்கள் அவசரப்பட தேவையில்லை. உங்கள் இருவருக்கும் முழு நாள் கொடுக்கின்றோம். உங்கள் புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறேன். நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கே தெரியும், எனக்கு பரந்த மனசு. சரியாக சொன்னீர்கள். ஆமாம். மகாராஜா, சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த சாதாரண கலசத்தை 1000 பொற்காசுகளுக்கு எப்படி விற்க முடியும்? எழுந்திருக்க தேவையில்லை, உட்காருங்கள். இளவரசரே, மகாராணி திரும்பலம்பா, இந்த கலசம் மிக அற்புதமானது. பஞ்சலோகத்தால் செய்தது. அப்படி என்றால் என்ன? அது இளவரசரே. மகாராணி, பஞ்சலோகத்தால் ஆன கலசத்தில் நீர் அருந்தினால் உங்கள் நோய்கள் எல்லாம் மாயமாகிவிடும். ஆனால் எங்களுக்கு நோயே கிடையாது. ஆனால் மகாராணி, இதற்கு ஒரு சிறப்பு மட்டுமல்ல, இதற்கு பல சிறப்புகள் உண்டு. அப்படியா? அது என்ன? வரிசையாக சொல்லுங்கள். காகிதத்தில் உங்கள் ஆசையை எழுதி இதில் போட்டுவிட்டால் உங்கள் கனவு நினைவாகிவிடும் மகாராணி. ஆசையா அல்லது கனவா? மகாராணி, இரண்டும் ஒன்றுதானே. ஆசை, கனவு. ஓ, அப்படியா? இரண்டிற்கும் அப்படி என்ன அர்த்தம்? ஆசை என்று சொல்லலாம். எங்கள் எல்லா ஆசைகளையும் மகாராஜா நிறைவேற்றி வைக்கிறார். அதனால் எங்களுக்கு இந்த கலசம் தேவையில்லை. இளவரசரே, சொல்லுங்கள். முல்லாவும் பண்டிதரும் இவர்கள் இருவரும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிவிட்டு விட்டார்கள். ஆமாம் மகாராஜா, என்னிடம் 1000 பொற்காசுகள் இருந்திருந்தால் நான் அதை கொடுத்து பண்டிதர் ராமகிருஷ்ணரை விலைக்கு வாங்கியிருப்பேன். எனக்கு விடை கிடைத்து விட்டது. எனக்கு விடை கிடைத்து விட்டது. பல நாட்கள் ஆகிவிட்டன. நீங்கள் என்னுடன் அன்பாக பேசியே பல நாட்கள் ஆகிவிட்டன.
வீட்டில் அந்த இளவரசர் இருந்தார் இல்லையா? வீட்டில் விருந்தினர்கள் இருந்தால் அவர்களை கவனிக்க வேண்டும் அல்லவா? அவர் அழகானவர், இளவரசர் கமால். பெயரை பார்த்தீர்களா? இளவரசன் கமால். அடடா, என்ன இது? எப்போது பார்த்தாலும் கமால் 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 என்கிறாய். எனக்கு இது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. நீங்கள் அந்த பவாலே முஸ்தபாவை பற்றி பேசுவது. பவாலே முஸ்தபா அல்ல, கமாலே முஸ்தபா. ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? உங்கள் சிஷ்யைக்கு தான் உயர்ந்த இடம் கிடைத்திருக்கிறது. ஹா, நான் அவரை விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இளவரசரும் என்னிடம் அவர் ஆசையை தெரிவித்து விட்டார். நானும் தெஹ்ரானிற்கு சென்று அவரது பேகமாகி விடுவேன். ஐயோ, நினைத்து பார்க்கவே மிக அற்புதமாக இருக்கிறது. இளவரசன் கமால் முஸ்தபா, நானும் கமாலே சௌதாமினி, பேகமாகி விடுவேன். என்ன சொல்லுகிறாய் நீ? இது நடக்காது. நீ விரும்புவது ஒரு காலமும் நடக்காது. விஜயநகரத்திற்கு என்னால் மகாராணி ஆக முடியவில்லை. ஆனால் தெஹ்ரானின் பேகம் ஆகுவதை யாரும் தடுக்க முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் பகல் கனவுதானா? நீங்கள் இங்கும் அல்ல அங்கும் அல்ல. உண்மையை சொன்னாலும் அடிக்கிறார்கள். முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நீங்கள் இங்கு அமருங்கள், இன்பமாயிருக்கும். என்ன கூறுகிறீர்கள்? பாருங்கள் பாருங்கள். நன்றி நன்றி. பாருங்கள். குருதேவா, அங்கே பாருங்கள். தனது ஆசனத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு இவன் என்ன நிரூபிக்க பார்க்கிறான்? இவன் உங்களுக்கு எதிராக ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறான். நீ இப்போது தள்ளியே நில். கேளுங்க கேளுங்க, மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் இளவரசர் கமாலே முஸ்தபாவுக்கும் கலசம் விற்கும் போட்டி இப்போது ஆரம்பமாகிறது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மகாராஜா, தாங்கள் வியாபாரி வேஷத்தில் பார்க்க அழகாக உள்ளீர்கள். சட்டப்படி இவர்கள் இருவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் அளிக்கப்படும். யார் மிக சிறப்பாக இந்த கலசத்தை 1000 பொற்காசுகளுக்கு இங்கு இருப்பவர்களுக்கு விற்கிறார்களோ அவரே வெற்றியாளர் என அறியப்படுவார். இப்போது நான் கூறுவதை எல்லோரும் கவனமாக கேளுங்கள். இதில் முதலில் துவங்கப் போவது யார் எனும் குழப்பம் எல்லோருக்கும் இருக்கும். அதை இவ்வவையின் ராஜகுரு எனும் முறையில் நானே தீர்த்து வைக்கிறேன். இந்நாணயத்தில் இந்த பக்க முத்திரை விழுந்தால் இதை முதலில் மகாராஜா துவங்கட்டும். அதேபோல் இந்த நாணயத்தின் அடுத்த பக்கம் மேலே வந்தால் கமாலே முஸ்தபா துவங்கட்டும். இப்போது நாணயத்தை சுண்டி விடுகிறேன். மகாராஜா, இது ஒன்றும் அவசியமில்லை. இல்லை மகாராஜா, இந்த கலசத்தை யார் விற்கப் போவது எனும் குழப்பம் இங்கே நிகழக்கூடாது. இந்த கலசத்தை நாங்கள் இருவரும் சேர்ந்து விற்கப் போகிறோம். அப்படியானால் உங்கள் விருப்பம்? இது ஒரு சாதாரண கலசம். 1000 பொற்காசுகளை யாரும் கொடுக்கப் போவதில்லை. கலசத்தை யார் வாங்கினாலும் அவர்களுக்கு இந்த கலசத்தின் கூடவே மிக அற்புதமான பொருள் இனாமாக கிடைக்கும். அப்படியா? என்ன கூற சொல்ல வருகிறீர்கள்? இந்த கலசத்தின் கூட உங்களுக்கு கிடைக்கப் போவது என்ன கிடைக்கும்? பண்டிதன் ராமகிருஷ்ணன், முல்லா நஸ்ருதீன். இது மிக சிறப்பான விஷயம். நான் 1000 பொற்காசுகளுக்கு இந்த கலசத்தை வாங்குகிறேன். இவ்வளவு குறைவான விலைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரும் மௌலானா நஸ்ருதீனும் கிடைக்கிறார்கள் என்றால் சிறப்பு தானே. நான் இந்த கலசத்திற்கு 3000
பொற்காசுகள் கொடுக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு கலசம் வேண்டும். நான் 5000 பொற்காசுகள், நான் 10,000 பொற்காசுகளை தருகிறேன். என்ன ஒரு கேவலம் இது! நம்மை இங்கே விலை பேசுகிறார்களே. எப்பொழுது யார் எவ்வாறு வாங்கி செல்வார்களோ ஒன்றும் புரியவில்லையே. இது மிகப்பெரிய அநியாயமாயிற்றே. இவர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. நாம் மனிதர்கள், நம்மை எப்படி விற்க முடியும்? பண்டிதரே, நம் விளையாட்டு வினையாகி விட்டது போல இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். எங்களை மன்னிக்க வேண்டும். தயவு கூர்ந்து மன்னியுங்கள். நான் என் நாட்டிற்கு திரும்பிச் செல்லுகிறேன். முல்லா அவர்களே, நீங்கள் போகக்கூடாது. நாங்கள் உங்களையும் பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் போகக்கூடாது. தங்களுக்கு விலை பேசி- அமைதி அமைதி அமைதி, சற்று அமைதியாக இருங்கள். மகாராஜா, நாங்கள் இருவரும் இப்பொழுதே இந்த போட்டியை ரத்து செய்து விடுகிறோம். நீங்களும் சொல்லுங்களேன் முல்லா. ரத்து செய்கின்றோம். முடிந்தது. அது எப்படி முடிந்துவிடும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? சொல்லுங்கள் முல்லா அவர்களே. இப்பொழுதுதான் அனைவரும் ஏலம் கேட்கிறார்கள். ஆம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்பொழுது கவனித்தாக வேண்டும். இந்த கலசம் எவ்வளவு பொற்காசுகளுக்கு விற்கிறது? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் இளவரசே? மகாராஜா, விடுகதைக்கு விடை கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினம் என்று உணர்த்துவதற்காக உங்கள் இருவரிடமும் நாங்கள் இந்த செயலை செய்யச் சொன்னோம். இது வெறும் ஒரு பரிசோதனை மட்டும்தான். நாங்கள் உங்கள் இருவரோடும் சற்று விளையாடினோம், அவ்வளவுதான். சொல்லுங்களேன் முல்லா. ஆம், இவர் சரியாக கூறுகிறார். நாங்கள் விளையாட்டிற்காகத்தான் இவ்வாறெல்லாம் விற்க சொல்லி இருந்தோம். மகாராஜாவிடம் விளையாட்டா? இது விளையாட்டல்ல, பிழை என்று கூறுவார்கள். உங்களை கழுத்து வரை பூமியில் புதைத்து விட்டு குதிரையை ஓட்ட வேண்டும். என்னோடு விளையாடினீர்களா? பண்டிதரே, உங்களை என்னுடைய நண்பன் என்று கூறினேன். மன்னராக இருந்தும் உங்களை நண்பன் என்று கூறினேன். ஆனால் இவர் விருந்தினர், வெளிநாட்டில் இருந்து வந்தவர், ஒரு நாட்டிற்கு இளவரசர். அப்படி இருக்க இவரை கேலி செய்ய எங்கிருந்து உங்களுக்கு தைரியம் வந்தது ராம்? சத்திய வாக்கு. முல்லா நசருதீன், உங்களுக்கு என்ன ஆயிற்று? வயதில் முதிர்ந்தவர், ஆனாலும் உங்களுக்கு என்னை பற்றியும் மகாராஜா பற்றியும் கவலை இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்கள் இருவரும் என்னை சோதிக்கவில்லை, என்னை கேலி செய்ய முயற்சித்தீர்கள். நீங்கள் செய்த பிழைக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இருந்தாலும் பண்டிதர் அவர்கள் தங்களிடம் மிக மகாமந்திரியாரே, குறுக்கே பேசாதீர்கள். இது ஒன்றும் சிறிய தவறல்ல. இவ்வாறு நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லையே. விடுகதையை மகாராஜாவிடமே விடுத்து விடைக்காக காத்திருந்தாயல்லவா? இப்போது உன் உயிரே உடலை விட்டு விடுதலையாகிவிடுமோ என்று தோன்றுகிறதே. மகாராஜா, இது குற்றம் கூட அல்ல, மிகப்பெரிய பாவமும் கூட. இதற்கான தண்டனை இவ்விருவருக்கும் நிச்சயம் கிடைத்தாக வேண்டும். என்ன? இவர்கள் செய்த குற்றத்திற்காக முல்லா நசுருதீன் அவர்கள், ராமகிருஷ்ணர் அவருக்கும், இவர்கள் இருவருக்கும் 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கின்றேன். மகாராஜா, என்ன? மகாராஜா, ஒரு விடுகதை கேட்டதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை? அமைதி! இது நாங்கள் இருவரும் எடுத்த முடிவாகும். நான் முடிவை தெரிவித்து விட்டேன். இருவரையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடையுங்கள்.
இது பிரமாதமாக இருக்கிறது. பல நாட்களுக்கு பிறகு கேசரி அல்வா செய்கிறீர். சுவைத்து பார்க்கவா? ஏய், இப்பொழுது அல்ல, முதலில் அவர் சாப்பிடட்டும், பிறகு உனக்கு. இன்று என்ன உங்கள் கணவர் மீது திடீரென்று அன்பு பொழிகிறது சாரதா? பல நாட்களுக்கு பிறகு அவர் வீடு திரும்பி இருக்கிறார். அவரை சரியாக கவனிக்க நேரம் கிடைக்கவே இல்லை. அதனால் தான் இந்த முறை அவருக்கு பிடித்த ஹல்வாவை செய்திருக்கிறேன். நல்ல யோசனைதான். நான் உண்மையிலேயே மகாராஜாவை நண்பனாகத்தான் பார்த்தேன். ஆனால் ஒரு சிறிய விடுகதைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நானும் என் இளவரசரை மகனைப் போல பாவித்தேன். கையால் சாப்பாடு கூட ஊட்டி இருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், என் கையில் விலங்கை மாட்டிவிட்டார். பாருங்களே, ராஜா எப்பொழுதும் ராஜாதான். அவர் ஒரு சுல்தான், நான் ஒரு மகான். நான் இளவரசர், நான் சிறந்தவன். ஆனால் வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள், இந்த வீரன், எல்லோரும் அவருக்கு அடிமைகள் தான். சத்திய வாக்கு, சத்திய வாக்கு. எந்த பக்கம்? அங்க இல்ல, இங்க. என்ன வீரனே, எங்களுக்கு சிறைச்சாலையை சுற்றி காட்டுகிறாயா என்ன? எங்கே கூட்டி செல்ல வேண்டும் என்று உனக்கு தெரியுமா இல்லையா? ஏனப்பா, சிறையில் அடைப்பதற்கு முன்பு இந்த நடைபயிற்சி தேவையா? என் வயதிற்கு முக்கியத்துவம் கொடு. வாய மூடு. கிடைச்சாச்சு, கிடைச்சாச்சு. இதுதான் அந்த அறை. கிடைச்சாச்சு, 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 கிடைச்சாச்சு. மகாராஜா, இவன் திருடன். சேட்டு கடைக்கு சென்று பஜ்ஜியை திருடி விட்டான். அட, இவன் பஜ்ஜி திருடன் ஆயிற்றே. குருதேவருக்கு அநியாயம், அநியாயம் நடந்து விட்டது. குருதேவருக்கு அநியாயம் நடந்து விட்டது. குருதேவருக்கு என்னவாயிற்று? குருதேவரை மகாராஜா சிறையில் அடைத்து விட்டார். கடவுளே, குருதேவரை சிறையில் அடைத்தார்களா? குருமாதா, அந்த கிழவன் எனக்கு குருவல்ல. இப்பொழுது என்னுடைய குருதேவர் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவர் மகாராஜாவிடம் ஒரு புதிர் கேட்க அவருக்கு விடை தெரியாத காரணத்தால் இவரை பிடித்து சிறையில் அடைத்து விட்டார். ஓ, சிறையில் தானே அடைத்தார்கள். அதற்கென்ன, தண்டனை தானே கொடுத்திருக்கிறார்கள். தூக்கில் போடவில்லையே. அவருக்கு கொடுக்கவிருக்கும் இனிப்பை உங்களுக்கு கொடுக்கவா? கொடுத்து விடுகிறேன். இல்லை, அது எனக்கு வேண்டும். இல்லை, எனக்கு வேண்டும். இல்லை, எனக்கு தான். சரி சரி, இருங்கள், இருவருக்கும் கொடுத்து விடுகிறேன். அட கடவுளே, என்னுடைய தந்தை சிறைச்சாலையில் இருக்கிறார். இவர்கள் இனிப்பை பற்றி பேசுகிறார். பாருங்கம்மா, என்னுடைய குருதேவர் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை சிறையில் அடைத்து விட்டார். இருக்கட்டும், வயிறு எரிகிறது. கொஞ்சம் தண்ணீர் அருந்தி ஆத்திக்கொள், சூடும் தணிந்து விடும். இது குடும்பமா என்ன? என் குருதேவர் பண்டிதர் ராமகிருஷ்ணனை சிறையில் அடைத்து விட்டார்கள். உங்களுக்கு கவலையே இல்லையா? இதில் புதிதாக என்ன இருக்கிறது? எல்லா நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இவனே காரணமாகி விடுகிறான். ஆனால் அவன் புத்திசாலி. 2 நாட்களுக்குள் வீடு திரும்பி விடுவான். இதை நான் யோசிக்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இனிப்ப அவனுக்கு கொடுக்கவா? சரி, கொஞ்சமாகவா? கவலையில் இருந்தேனா, அதனால் குழந்தையை மறந்து விட்டேன். கொஞ்சம் அதிகமாக எடுத்து வர சொல்லுங்கள். வரவேற்கிறேன் அனைத்தும் அறிந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களை. அவரோடு தெஹராவுடைய மகாஞானி முல்லா நசுருதீன் அவர்களா? ஆனால் எந்த சிறையில் மகா திருடர்களைத்தான் அடைப்பார்கள். நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? நீங்கள் இருவரும் புத்திசாலிகள், நேர்மையானவர்கள். என்ன தவறு செய்து இங்கு வந்தீர்கள்? கிண்டலுக்கான தண்டனை, கிண்டலுக்கான தண்டனை. என்னை கிண்டல் செய்கிறீர்களா? சற்று வாயை மூடேன். ஒரு கிண்டலுக்கு இங்கு தூக்கி போட்டு விட்டார்கள். இதற்கு மேல் கிண்டல் எதுவும் தேவையா? முல்லா நஸ்ருதீன் அவர்களே, இதற்கு நாம் ஏதாவது தவறையே செய்திருக்கலாம். எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் மகாராஜா எங்களை சிறையில் அடைத்து விட்டார். நாங்கள் என்ன செய்தோம்? புத்திக்கு வேலை கொடுக்க பார்த்தோம். பதிலுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? அதே போல் புதிரை எங்களிடம் கேட்க வேண்டும். இது என்ன? சிறையில் அடைத்து விட்டார், அதுவும் 1 மாதத்திற்கு. என்னால் இங்கே இருக்க முடியாது. உலகில் உள்ள மிகப்பெரிய புத்திசாலி என்னுடன் சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். அதோடு மகாராஜாவின் மீது கோபமாயிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்களது மூளையை மட்டும் நான் வசப்படுத்தி விட்டால் உலகில் உள்ள எல்லா கஜானாக்களையும் திருடிவிட முடியும்.